பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை நமக்கு ஆண்டவர் தந்து நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பசங்க ஏசாயா 41:9 நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பாருங்க, ஒரு ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்மை ஆண்டவர் விசேஷித்த விதத்தில் தெரிவு செய்திருக்கிறார். நம்மை அழகாக அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு உன்னதமான பாதைக்குள் நம்மை ஆண்டவர் அடைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எனவே நீ தண்ணீர்ல கடக்கும் போது நீ ஒன்னும் உனக்கு வராது. நீ அக்கினியில நடக்கும்போது அது உன்மேல் பற்றவே பற்றாது. அக்கினி சுவாலை உன் மேல படவே படாது. ஏனென்றால் நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஒரு பாதுகாப்பாய் நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். இவர்கள் இந்த காலை நேரத்துல பாதுகாப்பு இழந்த நிலையில, பாதுகாப்பற்ற நிலையில நம்ம கலங்கி நிற்கிறோம்ல, தனிமையை உணர்கிறோம்ல, நிறைய சூழ்நிலையில ஆதரவற்ற நிலையில நாம் நிற்கிறோம்ல. என்னை எல்லாருமே நம்பின மக்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம கலங்கி நிற்கிறோம்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை நடத்த என்னால முடியும். நான் உன்னை சுமக்க என்னால முடியும். எந்த பலவீனங்கள் எப்படி வந்தாலும் கூட உன்னை மீட்டெடுக்க என்னால முடியும். உன்னை அதிசயமான பாதையில் உன்னை வழிநடத்த என்னால முடியும். ஏனென்றால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டதுனால நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவருக்கு வேண்டும் என்று அழைத்துக் கொண்டார். எனவே நம்மை நடத்த வேண்டிய பணிகளை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்ம எப்படி நடத்தணும், என்னென்ன பாதையில நடத்தணும், எல்லாமே அவருக்கு பொறுப்பு இருக்கு. நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? ஒரு களிமண்ணை போல் ஆண்டவருடைய கரத்துல வெறுமனே இருக்க வேண்டும். அவர் அழகாக நம்மை நடத்துவார், அழகாக நம்மை வணைவார். ஏனென்றால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அழகான பாத்திரமாய் நம்மை உருவாக்குகிற வரையும் நம்மை வணைந்து கொண்டே இருப்பார். வலிகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அடிகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், இழப்புகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு மகிமையுள்ளதாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா நம்ம எல்லாமே ஆண்டவருடைய கரத்துல இருக்கக்கூடிய கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். அவர் தெரிந்து கொண்டார். நம்ம தனிமையில இருக்கிற மக்கள் அல்ல, நாம் கைவிடப்பட்ட மக்கள் அல்ல. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை படாதிருங்கள். பாரங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எப்படி நடத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதிசயமான பாதையிலே நம் ஒவ்வொருவரையும் நடத்தி நம் ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீரங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக துதிக்கிறப்பா. நாங்கள் வெறுமனே இருக்கிற மக்கள் அல்ல, வெறுமனே வாழுகிற மக்கள் அல்ல, ஏதோ கைவிடப்பட்ட நிலையில ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுகிற மக்கள் அல்ல. நீரங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய விசேஷித்த வரங்களை தந்து, பலத்தை தந்து, ஊழியத்தை தந்து, ஒரு வாழ்க்கையை தந்து நடத்துகிற ஆண்டவரப்பா. இப்படியெல்லாம் எங்களை நடத்தணும்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. நிச்சயமாய் நடத்துவி. வெறுமனே உடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். எங்களை வணைந்து எங்களை உருவாக்கி மகிமைப்படுத்த வேண்டுமா? அப்படியே செய்வதற்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.